அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த புங்குடுதீவு மாணவி வித்யா படுகொலையிலே சம்பந்தப்பட்டவராக இருக்கின்ற சுவிஸ்குமார் அவர்களுக்கு அவரை விடுவிப்பதற்கு உடந்தையாக இருந்தார் என்ற அடிப்படையிலே 2 போலீஸ் அதிகாரிகளுக்கு 4 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த கொலை வழக்கு சம்பவத்திலே தொடர்பட்டிருந்தவர்கள், வித்யா படுகொலையிலே தொடர்பட்டிருந்தவர்களுக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். இந்த புங்குடுதீவு மாணவி வித்யா கொலை வழக்கு எல்லோருக்கும் தெரியும். இந்த 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற இந்த அசம்பாவித சம்பவம். இந்த சம்பவத்திலே 7 பேர் குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள். பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். 7 பேர் இப்போது மரண தண்டனை யாழ்ப்பாண நீதிமன்றத்தினால் 2018 கால போதிலே மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர்கள் சிறையிலே இருக்கின்றார்கள். இப்போது அவர்கள் சிறையிலே இருந்து கொண்டு தங்களுடைய மரண தண்டனையை பரிசீலனை செய்யும்படி மேல் நீதிமன்றம், கொழும்பு உயர் நீதிமன்றத்துக்கெல்லாம் கடிதம் எழுதி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போதுதான் இதிலே சுவிஸ்குமார் என்பவர் மிக முக்கியமான குற்றவாளி, அதாவது 9ஆம் இலக்க குற்றவாளியாக தெரிவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. அப்படி இருக்கின்ற போது கைது செய்த கால பகுதியிலே சுவிஸ்குமாரை அந்த காவல்துறையிலே இருந்து அல்லது போலீஸ் நிலையத்திலே இருந்து தப்ப வைத்திருந்தார்கள் என்ற அடிப்படையிலே பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. சுவிஸ்குமார் தப்பி ஓடிவிட்டார், எங்கென்றே தெரியாது. ஆனால் கொழும்பினுடைய வெள்ளவத்தை பகுதியிலே வைத்து குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டிருந்த விடயங்கள்லாம் இடம்பெற்றிருந்தது. இதனால் இந்த விடயம் போலீசாருக்கு தெரியாமல் இடம்பெற்றிருக்காது என்பதை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு துருவி விசாரிக்க ஆரம்பித்திருந்தது. இதற்கிணங்க இவர் கைது செய்து விடுவிக்கப்பட்டார் என்ற போர்வையில் 2015 கால பகுதியிலே வடமாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற சிரேஷ்ட உதவி போலீஸ் மா அதிபர் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அது மாத்திரமல்லாமல் யாழ்ப்பாண பிராந்தியத்தினுடைய போலீஸ் உத்தியோகத்தராக இருக்கின்ற தமிழ் போலீஸாக இருக்கின்ற அவரை சிங்கம் சூர்யா என்று சொல்வார்கள், ஸ்ரீகஜன் அவர்களுக்கும் எதிராக குறிப்பாக இந்த விடயம் இதுவரை தப்பச் செய்தது இவர்கள் தான் என்ற விடயம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் இந்த ஸ்ரீகஜன் அவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது இந்த லலித் ஜெயசிங்க என்று சொல்லப்படுகின்ற அந்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக சட்டமா அதிபரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே வழக்கு சென்று கொண்டிருந்தது. பல நாட்களாகவே எழுபறியில் இருந்தது. ஸ்ரீகஜன் வந்தால் தான் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அல்லது சார்ந்து விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொள்ள முடியும் என்றெல்லாம் பேசப்பட்டு வந்தது. அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது வவுனியா மேல் நீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த லலித் ஜெயசிங்க என்று சொல்லப்படுகின்ற அந்த காலப்பகுதியிலே வடமாகாணத்தினுடைய சிரேஷ்ட உதவி போலீஸ் மா அதிபராக இருந்த இந்த லலித் ஜெயசிங்கவுக்கும் ஸ்ரீகஜன் சிங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீகஜன் அவர்களுக்கும் இப்போது 4 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு 50,000 ரூபாய் தண்டமும் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இந்த 50,000 ரூபாய் தண்ட பணத்தை கட்டாமல் விட்டால் மேலும் 6 மாதங்கள் சிறை தண்டனை என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. எனவே இப்போது 4 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த லலித் ஜெயசிங்க சிறைக்கு செல்ல போகின்றார். ஆனால் ஸ்ரீகஜன் எங்கே என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கலாம். இவரை இப்போது தேடி வருகின்றார்கள். இப்போது திறந்த பிடியாணை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இவர் புரிதொரு நாட்டிற்கு தப்பி சென்றிருக்கிறார். ஒருவேளை ஐரோப்பிய நாடுகளாகவும் இருக்கலாம், இந்தியாவாகவும் இருக்கலாம். அவர் கடல் வழியாக அவர் தப்பி சென்று விட்டார் என்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே இப்போது திறந்த பிடியாணை விடுக்கப்பட்டிருக்கின்றது. உடனடியாக ஸ்ரீகஜனை கொண்டு வாருங்கள் என்ற அடிப்படையில் வவுனியா மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. எனவே இந்த வழக்கு ஒரு காலத்திலே மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருந்தது. எல்லோருக்கும் தெரியும் வித்யா படுகொலை என்ன நடந்திருந்தது என்று எல்லோருக்கும் தெரியும். அதுவும் ஒரு 18 வயது மாணவிக்கு நடந்த அந்த அசம்பாவித சம்பவத்திலே 7 பேர் குற்றவாளிகளாக கருதப்பட்டிருந்தார்கள். இதிலே புங்குடுதீவைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும். இதிலே மிக முக்கியமான நபராக சுவிஸ் நாட்டிலிருந்து வருகை தந்த இந்த சுவிஸ்குமாரும் கருதப்பட்டு இப்போது 9ஆம் இலக்க குற்றவாளியாக அவரும் அங்கே பெயர் சூட்டப்பட்டு இப்போது அவர்கள் சிறையிலே இருக்கின்றார்கள். மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த சுவிஸ்குமாரை பற்றி சொல்ல போனால் அதுவும் அந்த பகுதியிலே பாலியல் தொழில் அல்லது பாலியல் ரீதியான காணொலிகளை பதிவு செய்து அங்கே தகாத காணொலிகளை பதிவு செய்து வெளிநாடுகளுக்கு விற்று வந்தவர் என்ற அடிப்படையிலும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இந்த விடயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருந்தார்கள். எனவே இப்படி இருக்கின்ற போதுதான் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது இந்த லலித் ஜெயசிங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த அப்போதைய வடமாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த இந்த சிரேஷ்ட உதவி போலீஸ் மா அதிபருக்கும் 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு மிக முக்கியமான விடயம் ஒரு அரசியல்வாதியினுடைய பின்புலம் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அல்லது இது சார்ந்து வேறு எந்த தகவலும் வரவில்லை. அந்த அரசியல்வாதியும் இப்போது அரசியலில் இருந்து வழக்கொழிந்து போய்விட்டார் என்றும் சொல்ல வேண்டும். அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், இந்த சுவிஸ்குமாரை தப்பச் செய்வதற்காக 2 கோடி ரூபாய்கள் கைமாற்றப்பட்டிருக்கின்றதாம் இந்த லலித் ஜெயசிங்க என்று சொல்லப்படுகின்ற
போலீஸ் அதிகாரிக்கு 2 கோடி ரூபாய்கள் வரையிலே கைமாற்றப்பட்டிருக்கின்றது. இதற்கு ஸ்ரீகஜனம் உடந்தை. எனவே திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகுது என்பதை. இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன்.